இல்ல தப்பு பண்ணது தான் கட்சிக்காரனா இருந்தா உடனே அதை மூடி மறைச்சு அவங்களுக்கு சப்போர்ட்டா ஏத்தாப்புல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இது என்ன டிஎம்கேவா டிவிகேடா? நான் தட்டு தூக்கி உள்ள போட்டாங்களா இல்லையா அந்த மைக்கேல் ராஜா? இப்போ என்ன சொல்ல போறீங்க? ஆமை குஞ்சுங்களா கொத்தடிப்பீங்களா? நல்லா கதருங்கடா. என்ன சொன்னீங்க? இந்த ஆட்சியில் திரிசாவை பற்றி பேசினா உடனே கைது நடவடிக்கை பாயும், தமிழ் கடவுள் முருகனை பற்றி பேசினாலும் பாயுமா? இன்னும் உள்ள தூக்கி போட்டுறீங்க முதலமைச்சர். இப்போ என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க? நாங்கள் எதுக்கு டிவிக்கு சப்போர்ட் பண்ணுறோம்? இதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறோம். இந்த பாசிச அரசியல்லாம் இங்கே இப்போ நடக்காது, நல்லா புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு தான். இந்த குறிப்பிட்ட ஒரு மத அரசியல் சாதி அரசியலாம் வச்சு ஒரு அரசியலை காலங்காலமாக பண்ணுறது நீங்கள். இங்கே அப்படி கிடையாது. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும். இதே டிஎம்கே ஆட்சியில் யூடியூப் புரூட்டஸ் அப்படிங்கிறவன் தமிழ் கடவுள் முருகனுடைய அந்த கந்தசஷ்டி கவத்தை பற்றி அவ்வளோக்குள்ள அந்த பாடலை ரொம்ப கேவலமாக கொச்சை விமர்சிச்சிருக்கான். அதை விட நம்ம இந்த சிவலிங்கம் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காலத்துக்கு விட்டு சிவன் ஆடுற மாதிரிலாம் ஒன்று இருக்குமே நடராஜ சிலை, அதை பற்றிலாம் ரொம்ப கொச்சையாக கேவலமாக விமர்சனம் பண்ணியிருக்கான். தரம் தாழ்ந்து அதுக்கு எவ்வளோ ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனாலும் அவன் மேலே கைது நடவடிக்கை பாயவே இல்லை. அவனை தூக்கி உள்ளே போடலை திமுக அரசாங்கம். அப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எவனும் கொந்தளிச்சிட்டு பேசலை. ஆனால் இன்னைக்கு இவன் ஒரு ட்விட்டு போட்ட ஒரே ட்விட்டுக்கு உனக்கு உள்ளே போட்டாச்சு. எல்லாரும் எதிர்த்துருச்சாங்க. உண்மையிலே தப்பு. அந்த யூடியூப் ப்ரொடெஸ்ட் பண்ணது மிகப்பெரிய தப்பு, இவன் பண்ணது மிகப்பெரிய தப்பு. ஸோ அப்படிங்கும்போது திமுக மாதிரி இல்லாமல் உடனே கைது நடவடிக்கை எடுத்து உள்ளே போட்டாங்களே இல்லையா? அதை பாராட்டணும்ல. எத்தனை பேர் அதை பாராட்ட போறீங்க? இல்லை நான் கேட்குறேன். இது திமுக மாதிரி கிடையாது, இது டிவிகே. முதல்வர் விஜய் அவர்கள் எல்லா சமுதாயத்தையும் ஒன்றா பார்க்கக்கூடியவர். புரிஞ்சுதா? இந்த குறிப்பிட்ட சமூகம் அது என் கட்சிக்காரன் எந்த தப்பு பார்த்தீங்கன்னா தன் கட்சியில் உள்ளவங்க தப்பு பண்ணாலும் உடனே நடவடிக்கை எடுக்கிறது முதலமைச்சர் விஜய் அவர்கள். இப்போ நாம கூட இதை கண்டித்து வீடியோ போட்டோம். நாம முதலமைச்சர் விஜய் சப்போர்ட் பண்ணுறவங்க தான். ஆனாலும் இது ரொம்ப ரொம்ப தப்பு. டிவிகே கட்சிக்காரன் டிவிகே சப்போர்ட்டர் அப்படிங்கிற பேரில் ஒருத்தன் ரொம்ப தரைக்குறைவாக நம்ம கடவுளை பற்றி கேவலமாக பேசுகிறான், இதை அனுமதிக்கக்கூடாது, உடனே மேலே நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இப்போ நடவடிக்கை எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய அதுதான் ஒன்று தேவை. மக்களுடைய கோரிக்கைகள் என்ன, மக்கள் என்ன நினைக்கிறாங்க? தப்பு யார் செஞ்சாலும் தண்டனை கிடைக்கணும். என்ன எடுத்தார்ல, இதுக்கு முன்னாடி அப்படி தான் அவங்க கட்சிக்கு சேர்ந்த ஒருத்தர் லஞ்சம் வாங்கினாருன்னு கைங்களும் மாட்டினார், உடனே கைது நடவடிக்கை பாஞ்சிட்டுல. ஸோ அதை பாராட்ட தெரியல அவங்களுக்குலாம். வன்மத்தை மட்டும் கொட்டுறீங்க அவ்வளோ பேரும். ஸோ இந்த மைக்கேல் அப்படிங்கிற நபரை கைது பண்ணி உள்ளே போட்டதை நான் ஏன் இவ்வளோக்குள்ள முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்குறேன், இதை பற்றி ஒரு சிறப்பாக பாராட்டுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வச்சுட்டு தான் இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் இந்த டிவிகே அரசை பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய வட்டத்தில் அடைக்க பார்த்தாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு குறுகிய வட்டத்தில், அதாவது ஒரு கிறிஸ்துவ அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இவங்க ஆட்சியில் எல்லாமே நடக்குது. அதாவது அவங்க ஆட்சியில் முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தாப்புல சட்டசபையிலேயே அவங்களோட நிதியமைச்சர் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மதம் தான் எனக்கு முக்கியம், தமிழ் முக்கியம்னு பேசுகிறாரு. சபாநாயகர் பைபிளை பற்றி தான் பேசுகிறாரு. இப்படி முழுக்க முழுக்க ஒரு மதம் சார்ந்து ஒரு அரசியலை கொண்டு போகிறாங்க. அதனால் இவங்க பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, இவங்க குறிப்பிட்ட ஒரு மதத்துக்கான அரசியலாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை பரப்ப ஆரம்பித்தாங்க ஒட்டுமொத்தமாக எதிர்கள் எல்லாம். அவங்களுக்கெல்லாம் செருப்படி கொடுக்குற மாதிரி தான் இன்றைக்கி இந்த விஷயம் நடந்திருக்கு. அதனால தான் இதை நான் வெகுவாக பாராட்டுறேன். ஏன்னா நாமளும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்து தான், பேசிக்காக நம்ம இந்து கடவுளை நம்ம கும்பிட்றோம். ஸோ நாமளும் முதலமைச்சர் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்களுடைய மதம்ங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம். யார் வேணாலும் எந்த மதத்தாலும் வழிபடலாம், கும்பிடலாம். அதான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதல் நாள் அந்த மாநாடு நடத்தினார்ல, அதிலே தெளிவாக சொல்லியிருப்பார். அதாவது நம்ம பெரியார கொள்கையில் வரை ஏற்றுக்கிறோம், ஆனால் இந்த கடவுள் மறுப்பு கொள்கையை எந்த காலத்திலும் ஏற்க மாட்டோம். எல்லாருக்கும் எல்லா தெய்வங்களும் கும்பிடலாம், வழிபடலாம், அது எந்த ஒரு இதுவும் கிடையாது, நம்முடைய கட்சியினுடைய கொள்கை அப்படி தான் அப்படின்னு சொன்னார். அதன்படியே அவருடைய செயல்பாடுமே பார்த்தீங்கன்னா அவர் எல்லாருடைய வழிபாடுதலங்களும் போயிட்டு வந்தார். தேர்தலுக்கு முன்னாடியே, ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறம் தேர்தலுக்கு முன்னாடியே அவர் இந்து கோயிலுக்கும் போனார், கிறிஸ்துவ ஆலயங்களுக்கும் போனார், அதாவது இந்த மசூதிகளுக்கும் போனார். ஸோ எல்லா இடங்களும் போயிட்டு அவர் முழுமையாக அவர் கும்பிட்டார், வழிபட்டார். ஸோ அதுலேயே அவர் தான் யாருங்கிறத நிரூபிச்சிட்டார். எந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயும் ஒரு மதம் சார்ந்து ஒரு சாதி சார்ந்து அவரை அடைக்க முடியாது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ ஒருத்தங்க சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய மத நம்பிக்கை. இப்போ பார்த்தீங்கன்னா மரியவில்சன் பேசினாருன்னா ஆமாம் அவர் கிறிஸ்துவர்கள் அவர் பெருமையாக நினச்சிக்கிறார், தப்பு கிடையாது. ஒவ்வொருத்தங்களும் நீங்கள் உங்கள் மதத்தையும் உங்களுடைய சாதியையும் நீங்கள் பெருசாக நினச்சிக்கலாம், அது தப்பே கிடையாது. ஆனால் அந்த பெருசாக நினைக்கிற இடத்துல நீங்கள் அடுத்த மதத்தையும் அடுத்த ஜாதி இழிவாக பேசக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நீங்கள் பெரிய ஆளாக தெரிஞ்சுக்கலாம், ஆனால் அடுத்தவங்களை அதே ஒரு சக மனுஷனை நீ தாழ்த்தி பார்க்கக்கூடாது. அதான் முக்கியமானது. அந்த இடத்துல நிதியமைச்சர் பேசினா ஒரே ஒரு லூஸ் டாக் என்ன கேட்டிங்கன்னா, அதாவது இந்த அளவுக்கு எங்கள் மதத்தில் இருக்கிற அளவுக்கு தமிழில் கிடையாது, தமிழ் படித்தா கூட உங்களுக்கு அது வராது அப்படி சொன்னது மட்டும் தான் அவர் தவறான வார்த்தை. அதுவும் பார்த்தீங்கன்னா அவர் நான் ஒரு ப்ரெஷரில் பேசினா அடுத்த நாள் சொல்லிட்டார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போது நல்லா பார்க்கணும். அதே இடத்துல தான் அதாவது நிதியமைச்சர் பட்ஜெட் கொண்டு வரும்போது அவர் பார்த்தீங்கன்னா மாலையோட வந்தான்னு சொல்கிறாங்க.
ஏன் அதுக்கு முன்னாடியே வேளாண்துறை அமைச்சர் திருப்பதி கோயிலுக்கே போயிட்டு பட்ஜெட்டை வச்சு தாக்கல் பண்ணி தான் வந்தார். அவர் உள்ள வந்து பட்ஜெட் வாசிக்கும் போது நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க, எப்படி முகத்து நிறைய திருநீர் பூசிட்டு அவருடைய நம்பிக்கைப்படி இருக்காரு. இங்கே யார் வேணாலும் அவங்க நம்பிக்கைப்படி இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து திமுக மாதிரி கிடையாது. திமுக ஆட்சியில் தான் நீங்கள் பார்க்கணும். அதாவது முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் எல்லா தரப்பட்ட மக்களுக்குமான முதலமைச்சர். ஏதோ சிறுபான்மையர் மக்களுக்கான முதலமைச்சர் மாதிரி மற்ற பண்டிகை எல்லாமே வாழ் சொல்லுவார். ஆனால் இந்து பண்டிகை எதுக்குமே வாழ் சொல்ல மாட்டார். நீங்கள் பார்த்து தெரியும். ஆனால் அவர் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கான முதலமைச்சர். அவங்க எல்லாத்தையும் சமமாக பார்க்குறாங்க, அவங்க ஊற்றுவாங்க. அதெல்லாம் இவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. அதாவது நல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும், எல்லா மத வழிபாட்டு தளத்துக்கும் போயிட்டு வந்து எல்லாத்தையும் சமமாக பார்த்த நம்முடைய முதலமைச்சரை ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ளே அடைக்க பார்ப்பாங்க. ஆனால் உதயநிதி அவர்கள் அவர் பெருமையாக, அதாவது நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதில் பெருமையாக சொல்லிக்கலேன், பெருமைப்படுறேன் அப்படின்னு ஒரு பொது மேடையில் உட்காந்து பேசுவார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மதத்தையும் ஒன்றா பார்ப்பாரா? நான் கேட்குறேன். சரி, ஓகே. இதே மாதிரி இன்னொரு விஷயத்துக்கும் இந்த இடத்துல பதிலடி கொடுக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்றுலேருந்து இந்த த்ரிஷா மேட்டர் தான் பயங்கரமாக சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது நேற்று முதலமைச்சர் விஜய் பேசின அந்த, அதாவது உண்மையாக இந்த ஊழலையும் லஞ்சத்தையும் ஒழிக்கிறதா அது உண்மையான விடுதலை அப்படின்னு பேசினார் அற்புதமாக. அதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேரலை. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி பேசியிருந்தோம். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. அதாவது த்ரிஷாவை பற்றியும் பேசியிருந்தோம், அதை பற்றியும் பேசியிருந்தோம். ஆனால் இங்கே நிறைய பேர் பற்றி த்ரிஷாவை மட்டும் பேசிட்டே இருக்காங்க. அதில் இன்னுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர், அதாவது நம்மள மாதிரி, அதாவது முதலமைச்சர் விஜயோட நலம் உரிமைகள் ஆதரவாளர்கள் நிறைய பேர் வந்தீங்கன்னா, இப்படி பண்ணிட்டாரா அண்ணன், இப்படி பண்ணுவார் நினச்சி கூட பார்க்கல, இப்படி பண்ணால் எங்களுக்கு அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸுகள் ட்விட்டுகள் இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். ஆரம்பத்தில் அவர் என்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண நிகழ்வுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்தாரோ அப்போவே அவர் முழுசாக போட்டு உடச்சிட்டார். இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இது என்னுடைய விருப்பங்கிற தெல்ல தெளிவாக அடிச்சிட்டார். அப்போவே அதை நான் பயங்கரமாக விமர்சிச்சிருந்தேன். அப்போ நிறைய பேர் நம்மளோட கோவப்பட்டு என்னன்னா நீங்கள் இப்படி பேசுன்னு சொல்லி சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி திரும்பவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அதான் அந்த மாதிரியே நீங்கள் பேசுகிறது எனக்கு என்னமோ சிறுபடுத்தனமாக இருக்குது. ஏன்னா ஒருத்தர் ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, அவர் திரும்ப திரும்ப நிறைய இடங்களில் இதை திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருக்கார். அதாவது இவ்வளோ எதிர்ப்புகள், அவருடைய நலமுரிமைகள் ஆதரவாளர்கள் யாருக்கும் இது பிடிக்கலை அப்படிங்கிறது தெரிஞ்சும் அவர் தொடர்ந்து பண்ணுறாருன்னா அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போய் மூக்கு நுழைச்சி அதை பற்றியே பேசுகிறது வேஸ்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதை பற்றி அவங்களுடைய பெற்றவங்களே கவலைப்படலை, அதை ஆதரித்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அவங்கள எதுவும் எப்போ இப்படிலாம் வந்தால் நாங்கள் வராமல் போயிடுவோம், அந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்களாம் அட்டன் பண்ண மாட்டோம், என் மருமக என் பேர பிள்ளையர் வந்தால் தான் நாங்கள் அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க ஒன்றும் கோவச்சிட்டு போலையே. மகனுடைய ஆசை, மகன் சந்தோஷமாக இருக்கணும், சரி வரும்னு சொல்லி அவங்க ஜோடியாக வந்து உட்காந்துருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே மூவர்ண கொடி மாதிரி. ஸோ அப்போ அவங்களுக்கு அதை பற்றி ஒரு கவலையும் இல்லை. அவங்க பெத்த மகன் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜேசன் செஞ்சு அழகாக தானே பேசிட்டு போனார். எங்கள் அப்பா மேலே அவர் பாசமாக தானே இருக்கார், அவருடைய அப்பா பற்றி புரிஞ்சுட்டு தானே பேசிட்டு போனார். அவங்களுடைய மனைவியே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான்லாம் கோவப்பட்டு அந்த கல்யாணத்தில் ஒன்றா வந்ததுக்கு அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. இப்போ அவங்களே வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸோ அப்படியே ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு நெருக்கமானவங்க யாருமே இதை பற்றி கவலைப்படாத போது நம்மளுக்குலாம் என்ன வந்துன்னு கேட்குறேன். என்னப்பா நீங்கள் வந்து அவ்வளோக்குள்ளே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேஸ்ட். ஓகேவா? முதலமைச்சர் விஜயருக்கு அது பிடிச்சிருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் ஒன்று தான், இந்த ஆட்சி அதிகாரம் கட்சி அப்படின்னு அவங்கள உள்ளே கொண்டு வரக்கூடாது. அப்படி கொண்டு வந்தாங்கன்னா அன்னைக்கு அது நம்ம ஏற்றுக்க முடியாது. ஓகேவா? ஸோ அது வரைக்கும் இதை வந்து பேசுறது வேஸ்ட். அவருக்கு அது பிடிச்சிருக்கு. அவங்க உண்மையிலே ஒரு நலம் விரும்பியாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானங்கிறத எல்லா தருணத்திலும் அவர் காட்டுறாரு. ஓகேவா? நீங்கள் எனக்கு என்னை பிடிச்சவங்க எவ்வளோ பேர் இதை வந்து பிடிக்காமல் நீங்கள் வெறுத்தாலும் எனக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற முக்கியத்துவத்தை அவர் காட்டுறாரு. அதுக்கு மேலே அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் வந்து திரும்ப திரும்ப நிறைய தரத்தில் அவர் சொல்லாமல் சொல்லிகிட்டே இருக்கார். அதனால் அதை விட்டுட்டு அவர் பண்ணுற அரசியல் என்ன, முதலமைச்சர் என்ன மாதிரி ஒரு அரசியல் பண்ணுறாரு, அவர் பண்ணுற நல்ல விஷயத்தை பண்ணுறாரு இல்லையா, அவர் சொன்ன விஷயங்களை செஞ்சு காட்டாரு இல்லையா, இந்த 5 வருஷத்தில் அவர் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றா இல்லையா, அது மட்டும் தான் மெயின் ஃபோக்கஸ். அவருடைய அரசியல் என்ன மாதிரி இருக்குது, உண்மையிலே அவர் நல்ல விஷயத்தை மக்களாக பண்ணுறாரு, அதை மட்டும் பாருங்கள். ஏன்னா அதுக்காக தான் ஓட்டு போட்டோம். அவர் உள்ள அரசியலுக்குள்ளே வரும்போது அவர் என்ன பண்ணுவார், ஒரு மாற்றத்தை கொடுப்பாரா இல்லையா அப்படிங்கிறத என்னோட தான் எல்லாருக்குமே இருந்துச்சு. ஒரு மாற்றத்தை தமிழ்நாடு கொடுப்பாரு. காலங்காலமாக இந்த திராவிட அரசியல் ஒரு ஊழல் மலிஞ்ச இந்த மாதிரி பண அரசியல், அதிகார திமிரு இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் ஒழிக்கணும், மன்னராட்சி பரம்பரை மாதிரி ஒரு குடும்பமே மாறி மாறி வரக்கூடாது அப்படிங்கிற எல்லா வெறுப்பு தான் அவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனுதாபமாக ஒரு ஆதரவாக மாறிச்சு. அதை தான் நம்ம வர வச்சோம். ஸோ அந்த மாசிதார் கொடுக்காரே இல்லையா அதை மட்டும் பார்ப்போம் 5 வருஷத்தில். ஓகேவா? மற்றபடி அவருக்கு அது பிடிச்சிருக்கு, அவர் அதை நிச்சயப்பட்டார். என்ன நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு கடுப்பாக தான் இருக்கும். அதுக்காக விடுங்க, அடுத்தாப்புல அரசியல் என்ன அதை நோக்கி பயணிப்போம். ஓகேவா? ஸோ அதாவது எதிரிகள் இதை வச்சு தான் அரசியல் பண்ணுவாங்க, அது நமக்கு நல்லா தெரியும். கடுப்பாக தான் இருக்குது, வேறு என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு கிடச்சது ஒன்று தானே, வேறு எதை வச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்ல முடியாது. திரிசா கிடச்சி போச்சுன்னு திரிசா வச்சுட்டு அல்வா வாயில் கிடச்ச மாதிரி வச்சுட்டு நல்லா அதை வச்சு உருட்டு விட்டுவாங்க. ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வச்சு முதலமைச்சர் விஜய் அவர்களை இழிவுபடுத்துறதுக்கு அவங்க யாருக்கும் தகுதியே கிடையாது. அதாவது சீமானுடைய வரலாறு என்ன மாதிரி ஊரே நேரிச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். அங்கே திமுகவில் கலைஞர்
சொல்லவா வேணும்? அந்த வரலாறே என்னங்கிறது ஊர் உலகம் பார்த்துட்டு தான் இருக்கு. ஸோ, அதனால முதலமைச்சர் விஜய் அவர்கள பத்தி பேசுறதுக்கு இங்க யாருக்கும் எந்த ஒரு தகுதியும் கிடையாது. அதனால இந்த விஷயத்துல முக்கியம் வச்சு அவங்க வந்து கதறாங்கறக்காண்டி நம்ம அத பத்தி பேசிட்டே இருக்க வேண்டாம். மக்களுக்கு என்ன நடக்குது? மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குதா? மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குதா? அதான் அத பத்தி அரசியல் ரீதியா பார்க்கலாம். நானே அதுலருந்து வெளிய வந்துட்டேன். ஏன்னா எனக்கு முதல்லயே தெரிஞ்சு போச்சு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இது முக்கியத்துவம் குடுக்கும்போதே நான் கணிச்சுட்டேன். ரைட்டு. அவரு அதில தீர்மானமா இருக்காரு அப்படிங்கும்போது, அது அவருடைய விருப்பமா மாறி போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அத பத்தி பேசுறது வேஸ்ட். ஓகேவா? சரி, ஓகே. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் என்ன தோணுச்சு? நீங்கலாம் என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தடுத்த கட்ட அரசியல் நிகழ்வ பார்த்து நம்முடைய வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்க.